அவர் வந்துகிட்டே இருக்க, நீ உள்ள போய். சித்ரா, இன்னைக்கு எப்படியே போயிட்டு போகுது. நாளைக்கு எங்க அம்மா ஊர்ல இருந்து வந்துறாங்க. அதுக்கப்புறமா அவர் இங்க வர வைக்காத. சரி, நீ உள்ள போ. வாங்க வாங்க. சித்ரா, இது என்னது? பெட்டி படுக்க. வீட்டுக்காரன் வீட்டை திடீர்னு காலி பண்ண சொல்லிட்டான். வேற வீடு கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கேயே தங்கலான்னு வந்துட்டேன். இந்த வீட்லயா? எஸ், பாக்கி சாமான்லாம் லாரியில வருது. லாரியா? சாரி, நான் இங்க தங்குறது உனக்கு அப்செக்ஷன் இருக்காதுன்னு நினைச்சேன். எனக்கு என்ன அப்செக்ஷன்? அதானே, அவன் அம்மா கூட பின்னாடி வந்துட்டு இருக்கா. அவங்க வேற வராங்களா? பரவாயில்ல, அம்மா தானே, சும்மா வரட்டும். சித்ரா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன? எனக்கு இந்த வீட்ல ஒரு காலி ரூம் ப்ளீஸ். காலி ரூம்? எஸ். இந்த வீட்ல? எஸ். ஜஸ்ட் a minute, இப்போ வந்துறேன். ஒரே நிமிஷம். ஓ எஸ். விமலா, அவ சொல்றது கேட்டியாடி? என்னடி இது? தலையில பெரிய கல்ல தூக்கி போட்டாரு. குடும்பத்தோட இங்க வராராமே. நாளைக்கு எங்க அம்மா ஊர்ல இருந்து வர்றாங்க. என்ன கொன்னுடுவாங்க. இப்ப நான் என்ன பண்றது? ஏண்டி, நான் கொல்ல பக்கமா ஓடி போட்டுமா? நல்லா இருக்கேன். என்ன தனியா விட்டுட்டு போறியா? அம்மா, உங்களுக்கு ஒரு என்னப்பா மணி ஆர்டர்? யாருக்கு? டெய்லர் அம்மாவுக்கு. சித்ரா, இங்கதான் இருக்கியா? கைது போட்டு வாங்க. சார், இவங்க என்ன சார் டெய்லர் அம்மா? இந்த அம்மா பக்கத்து தெருவில் 12ஆம் நம்பர் வீட்டுல இருக்காங்க சார். ஏமா, அப்பா எல்லாம் சவிக்கமா? ஏன் சித்ரா, இதெல்லாம் உண்மைதானே? உள்ள இருக்கிற விமலாமா வெளியே வாங்க, தைரியமா வெளியே வாங்க. மணி ஆர்டர் பாடத்துல கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு போ. சித்ரா, எதுக்காக இப்படி எல்லாம் போய் சொன்ன? என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு கிடைச்ச அந்த வேலையை உங்களுக்கு விட்டு கொடுத்ததுக்கு நீங்க சம்மதிக்க மாட்டீங்களோன்னு நினைச்சு அப்படி போய் சொன்னேன். நீ ஒரு பங்களாவாசின்னு நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் அதை ஓ வாயால வரவைக்கணும் தான் இப்படி எல்லாம் செய்த, தெரிஞ்சுதா?